Hi guys, welcome to the Crazy Studio. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா செபி. ஓகேங்களா, செபி இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னால், நீங்கள் பாண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்ட்ஸை பேஸ்டான ஒரு நியூஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா செபி கொடுத்துருக்காங்க. என்ன நியூஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இருந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாண்ட்ஸ் இருந்துட்டு மிஸ் ஆயிடுச்சின்னா நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். ஓகேங்களா, அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறது மட்டுமே நீங்கள் டாக்குமெண்ட்டாக அந்த இது வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, முத்திரத்தாள். ஓகேங்களா, அந்த டாக்குமெண்ட்டு பாண்டோட டாக்குமெண்ட் அதோடவே இருந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ இதனால் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மறுத்துடுறாங்க. ஏன்னா இருந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் மிஸ் ஆயிடுச்சின்னா முத்திரத்தாளில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா பாண்டு பேப்பரோட அதிகமாக கட்டணும், இது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை அப்படிங்கிறதுனால இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸில் கட்ட மறுத்துடுறாங்க. அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறது விட்டுட்டாங்க. ஸோ இதனால் இருந்துட்டு பார்த்திங்கன்னா செபி என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இனிமேல் இருந்துட்டு பார்த்திங்கன்னா பாண்ட் பேப்பர்ஸ் நீங்கள் இருந்துட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம், எங்கள் கிட்டே டூப்ளிகேட் பாண்ட்ஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா, 10,000 ரூபாயெல்லாம் இருந்துச்சுன்னா வேறு ஒரு பேப்பர்லேயே நாங்கள் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 10 லட்சம் வரைக்கும் இருக்கிறப்ப நாங்கள் இருந்துட்டு டிமேட் ஃபார்மில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்ட்ஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இஷ்யூ ஆகும். ஸோ இதனால் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அஃபிடேவிட்டி இன்டிமேட் பாண்ட்ஸ் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். அப்புறம் டூப்ளிகேட் பாண்ட்ஸ் கொடுக்கறதுனால, டூப்ளிகேட் பாண்ட்ஸுன்றதுனால டூப்ளிகேட் இது கிடையாது, உங்களுக்கு இன்னொரு காப்பி கொடுக்கறதுனால அது டூப்ளிகேட் வரும், மற்றபடி அது ஒரிஜினல் தான். ஓகேங்களா, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஸோ உங்ககிட்ட இருந்துட்டு பார்த்திங்கன்னா கையெழுத்து வாங்குவாங்க. இந்த பாண்ட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா யாராச்சும் இந்த பாண்டை எடுத்துகிட்டு வந்து இதுதான் என்னோடய பாண்டுன்னு நீங்கள் சொன்னாங்கன்னா நீங்கள் தான் முழுசாக இருந்துட்டு பொறுப்பேற்றுக்கணும், இது உங்களோட பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஃப்டிக்காக, செபியோட சேஃப்டிக்காகவும் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியோட சேஃப்டிக்காகவும் அந்த மாதிரி கையெழுத்து வாங்க. ஓகேங்களா, இது 10 லட்சம் வரைக்கும் வரும். 10 லட்சத்துக்கு மேலே பாண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஒரு வீட்டு டாக்குமெண்ட் தொலைஞ்சிருச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எஃப்ஐஆர் காப்பி போடணும், நகல்லாம் சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 10 லேக்ஸுக்கு மேலே 10 லேக்ஸ்க்குள்ளே இருக்கிறப்ப உங்களுக்கு சிம்பிளாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா செபி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இனிமேல் இருந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டோட பாண்ட் இருந்துட்டு மிஸ் ஆயிடுச்சின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியில் நீங்கள் வாங்குகிறீங்களோ அந்த பாண்ட்ஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வாங்கிக்க முடியும். இதுதான் இதோட விஷயம். ஓகேங்களா, இனிமேல் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இது இப்போ இனிமேல் வாங்க போகிறவங்களுக்குன்னு இல்லை, முன்னாடி வாங்கினவங்களுக்குன்னு இல்லை, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இனிமேல் எப்போ பாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்களோ முன்னே வாங்கினவங்களுக்கும் சரி இப்போ வாங்குறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே இந்த சட்டம் பொருந்தும். ஸோ நீங்கள் இருந்துட்டு பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சின்னா நீங்கள் கவலைப்படணுன்னு அவசியம் இல்லை. இனிமேல் அங்கே போயிட்டு நீங்கள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி அதெல்லாம் எதுவுமே கட்டணுன்னு அவசியம் இல்லை. போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க உங்களுக்கு டூப்ளிகேட் பாண்டை போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் இன்றைக்கான விஷயம். செபி ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இதனால் இருந்துட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்லாம் கிளைண்ட்ஸ்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இனிமேல் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி சேஃப்டியாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு சொத்து வாங்குற மாதிரி தான். ஓகேங்களா, அந்த விஷயம் வேறு எதுவும். ஓகே, பாய், see you next வீடியோவில் பார்க்கலாம்.